அப்ப மனிதனாகப்பட்டவன் தன்னை யார் என்று தெரியாது ஒண்ணு. அதே மாதிரி அவனுடைய முப்பிறப்பு தெரியாதனால அவனுக்கு நடக்க போற நன்மை தீன்மையும் அவனுக்கு தெரியாது. 2. 3வது அவனுக்குள்ள இருக்கிற உடல் எப்ப செட்பேக் ஆகும், எப்ப நல்ல தன்மையில இருக்கும்னு தெரியாது. தான் யாரு, தன்னுடைய நிஜம் யாருன்னு யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முயற்சி பண்ண முடியாது, பண்றது இல்லை. அன்னதானம் போடுறது, கோயில் கட்டுறது, ட்ரஸ்ட் வைக்கிறது, மடம் வைக்கிறது எல்லாமே ஒரு விதமான ஆசை தான். ஒரு கோயிலில் போய் சாமியை பார்க்கறது கூட நீ தன்னை யாருன்னு உணராத பார்த்தானா அது பார்க்குற வரைக்கும் ஆசை தான். அந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்ம கூட பணி செஞ்ச எத்தனையோ ஆன்மாக்களை, இல்லை உனக்கான இந்த காலகட்டம் வந்துருச்சு, இந்த பிறப்பு முடிஞ்சிருச்சு, நீ போ, நீ உன் உடலை விட்டுருவ, அடுத்த பிறப்பில் நம்ம சந்திப்போம். அப்போ நாம் கடைசியாக அவங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னன்னா, நீங்கள் திருப்பியும் இந்த மாதிரி முழு வடிவத்தில் வரும்போது உங்களை நான் சந்திக்கணும். இதை நீ இவ்வளோ மேம்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட ஒரு பொருள் கேட்க மாட்ட. என்னை யாரும் தெரிஞ்சா நீ கேட்க மாட்ட. என்னை எப்படி பார்க்கணும், என்னை எப்படி அணுகணும், என் கூட எப்படி பயணிக்கணும்னு உனக்கு தெரியும். ஏன்னா நீ என் கூட பல காடுகள், பல மலைகள், பல தொடர்களில் நீ நெடுதூரம் பயணம் பண்ண ஆளு. அட பாவியலா, ஏண்டா இமாச்சலில் இருந்த ஒரு பசங்க எங்கடா போய் நிற்கிறீங்க? எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சுண்டி விரலை கூட ஒரு சிவலிங்கத்தை வச்சிட முடியுமா? எங்கேருந்து வச்சிட முடியும்? அப்போ எந்த பிறப்பில் அவர் பழனியில் போய் ஒரு குச்சியை எடுத்து என் குருநாதர் தீட்சை கொடுத்தாருன்னா யாருப்பா உன் குருநாதர்? யார் உன் குருநாதர்? பெரிய பெரிய செயல் வடிவத்துக்குள்ளே இருந்தவன்கள்லாம் கீழ்நிலைக்கு போனதும் தன்னை யாருன்னு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறதும் இதுதான் காரணம். அவன் சித்தராகிறான், குருவாகிறான் தாண்டி விஷத்தை முறிக்கிறதுக்காக நான் உங்களை சந்திக்கிறேன். எவ்வளோ பெரிய உள்வினை நீ செஞ்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல உன் விஷத்தை முறித்து உன்னை யாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு, இல்லை அடுத்த செயல்லையாவது நீ இந்த மாதிரி கீழ்நிலைக்கு போயிடாம ஒரு செயலில் மாறணுங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு. அனுமதி கேட்கணும். நான் வரட்டுமா, சந்திக்கலாமா அவங்கள? அவர் வான்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய அலைவரிசை உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். நமக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பை போட்டு வச்சிருக்கிறோம். யாருக்கு எவ்வளோ ப்ரெசன்டேஷன் போகணுமோ அவ்வளோ ப்ரெசன்டேஷன் தான் போகும். அந்த குருங்கிறவன் இந்த உருண்டு பிறண்டு ஊன்னு கத்தி நமச்சிவாயா ஓடிவாட அதெல்லாம் இல்லைங்க. ஒரு குருவை பிடிச்சிக்கிட்டு நீ உண்மையான குரு தானா, நான் உன்கிட்ட வரலாமா, தியானம்லாம் கற்றுக்கலாமா, உன்னை நம்பி பயணிக்கலாமா, என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாமான்னு கேட்கறது கிடையாது. நீ உண்மையா இருந்தனா அவன் உண்மையா இருக்கிறானா இல்லையாங்கிறது தேவையில்லை. உண்மைன்னா அந்த ஒரே பிடிவாதத்தில் ஒரு களத்தில் நிற்கணும். வாழ்வோ சாவோ, செத்தாலும் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நிற்கணும். உயிர் போகிற நேரத்துலையும் நான் ஒருவரை நம்பியிருக்கேன்ல, அவர் வருவார். நிறைய குருமார்கள் கட்டி போட்டு நிறைய பேருக்கு தியானம், அந்த தியானம், இந்த தியானம், 48 நாள் கிளாஸ், 58 நாள் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சால் சொல்ல முடியுமா? தெரிஞ்சால் செய்ய முடியுமா? இப்போ அவன்கிட்ட போய் நான் ஆக்னியா சக்கரம் வரைக்கும் வந்துட்டேன், நீங்கள் என்ன அடுத்த சக்கரத்தை என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அவன் உண்மையான குரு என்ன பண்ணுவான்னா அவனை கொன்றுவான். அதெல்லாம் பார்த்து உணர்ந்து ஒரு வேலை செய்யுங்க. இறைவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது, ஒரு துளி கூட அசையாது.
உங்களை இந்த மாதிரி சந்திக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம்தான். உங்களோட எனக்கு ஆச்சரியம்தான். ஏன்னா நான் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அந்த இங்கே வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானுச்சு. அது வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து அதை உருவாக்கி அதை உங்களோடையும் ஒரு சந்திப்பாக நிகழ்த்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு இந்த நிகழ்த்துறோம். ஆனால் ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து எல்லா பேருக்குள்ளேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய விவாதித்த விஷயந்தான். மீண்டும் சொல்கிறேன். தியானம் வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தராலையும் தியானம் பண்ணுறது ரொம்ப கடினம், கஷ்டம். ஆனால் அதை ஒருத்தன் வென்று காட்டுறது தான் மிகப்பெரிய வரலாறு, சரித்திரம். என்னன்னா நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குன்னா 99 விழுக்காடுலேருந்து 100 விழுக்காடும் பிறப்பு என்பதே ஒரு மாயையும், தன்னை யார் என்று தெரியாமலே ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்து போகிறோம். தன்னை யாருன்னே தெரியாமல் தன்னுடைய முப்பிறப்புகள் என்ன, தன்னுடைய உள்வினை என்ன, தான் ஏன் மனித பிறப்பு எடுக்கிறோம், தான் ஏன் பெண் தோற்றம் எடுக்கிறோம், தான் ஏன் ஆண் தோற்றம் எடுக்கிறோம், இன்னார் இந்த ஊரில் ஏன் பிறக்கிறோம், இன்னாருக்கு கணவரா, இன்னாருடைய 2 குழந்தைக்கு தாயா, 3 குழந்தைக்கு தாயா நம்ம மாறுறதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே நம்மளை யார் என்று தெரியாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே தான் நம்மளுடைய பயணம் இருக்கு. இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் பின்னாடியும் அவங்களுடைய நிஜம் அவங்களுக்கு தெரியாது. இந்த தேசத்தை ஆள்ற ராஜாவுக்கு தான் முப்பிறப்புல யாரு, எதற்காக இந்த தேசத்தை நம்ம ஆள்றோம், இப்போ இந்த தேசத்தை ஆள்றதுக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூழல் என்ன, எதற்காக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, எப்படி கிடைக்கப்பட்டது, 140 கோடி பேர்த்துல நம்ம இந்த தேசத்தை ஆள்றதுக்கு இந்த தகுதி படைச்சிருக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் காரணமா, நம் தாய் தந்தை காரணமா, இல்லை கல்லூரி காரணமா, இல்லை அடிஷ்னலாக நம்மளோட திறமை காரணமா, சுற்றி இருக்கிற நண்பர்கள் காரணமா, இல்லை நம்மளுடைய பெரிய அதிசக்தி வாய்ந்த பிரெயினை வச்சு மூளையை வச்சு நம்ம அது செய்கிறோமா அப்படிங்கிறது அவங்க ஒரு ஆய்வு பண்ணலாம். அதான் அது உண்மைத்தன்மையாக கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. இதை ஒவ்வொரு மனிதனாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான 1% கூட வாய்ப்பில்லை. அப்ப மனிதனாகப்பட்டவன் தன்னை யார் என்று தெரியாது, ஒண்ணு. அதே மாதிரி அவனுடைய முப்பிறப்பு தெரியாதனால அவனுக்கு நடக்க போற நன்மை தீன்மையும் அவனுக்கு தெரியாது, 2. 3வது அவனுக்குள்ள இருக்கிற உடல் எப்ப செட்பேக் ஆகும், எப்ப நல்ல தன்மையில இருக்கும்னு தெரியாது, 3ஆச்சு. இது 3 ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தனக்கு வரப்போற மனைவி அவன் நமக்கு வாழ்க்கை கொடுக்க போறாளா, இல்லை வாழ்க்கையை மொத்தமா கவுக்க போறாளா, அதே மாதிரி நமக்கு பிறக்க போற பையன் நம்மளை வந்து ஒரு நல்ல செயலில் நம்மளை வழி நடத்த போறானா, இல்லை அவனே நமக்கு பெரிய பாதகமா மாற போறானா. ஒரு மகனால ஒரு மகளால தாயும் தகப்பனும் வழிநடத்தப்பட்டு வாழ வச்சு சிரிக்க வச்சதையும் பார்த்துருக்குறோம். ஒரு மகனால ஒரு மகளால ஒரு தாய் தந்தை அழுது புலம்புனதையும் பார்த்துருக்குறோம். அப்ப இது எதுவுமே நிஜம் தெரியாத ஆப்போசிட்டு ஒரு தாய் மகனும் ஒரு மகளும் ஒரு தாயும் யார் என்று தெரியாம ஃப்ரெஷ்ஷா இப்பதான் இந்த வாழ்க்கைய இந்த சூழலை ஆரம்பிக்கிற மாதிரியும், நமக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம், நமக்கு ஏன் இந்த மாதிரி துன்பம், அப்ப இந்த துன்பத்தை களையறதுக்கான வாய்ப்புகள் என்ன, என் வாழ்க்கையில ஏன் மற்றவங்களுக்கு மாதிரி என்னுடைய கணவன் மனைவியோட வாழ்க்கையை நான் இயல்பா எடுத்துட்டு போகல, மற்றவங்க மாதிரி என்னுடைய உடலை ஏன் இயல்பா எடுத்துட்டு போகல, மற்றவங்க மாதிரி ஏன் தொழிலை நான் இயல்பா செய்ய முடியல, நான் ஒன்று ஆசைப்படுறேன், நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஏன் எனக்கு கிடைக்கல, அப்ப என்ன இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போகாத அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சில விதிமுறைகள் இருக்கு, சில செயல்பாடுகள் இருக்கு. நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல திறமையான பள்ளியில நல்ல ஸ்டூடெண்ட்னா, ஆனா நான் நினைச்ச அந்த அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள நான் போக முடியல. இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இந்த டிஸ்கஷன்ல இதுக்கு தீர்வு எங்கேயுமே கிடைக்கல. அப்ப தேடி புலம்பி அலைஞ்சு அப்ப அவங்களுக்கு தீர்வா எங்க 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று இந்த தியானம் குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இது சம்மந்தமா ஏதாவது கேட்கலாம், இன்னொன்று கடவுள் கோவில். இந்த 2 ஆப்ஷன்ல தான் உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கு. மசூதியா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளே இருக்கு. ஆனா 70 விழுக்காடு மக்கள் தான் யாரு, தன்னுடைய நிஜம் யாருன்னு யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முயற்சி பண்ண முடியாது, பண்றது இல்லை. அந்த 70 விழுக்காடு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பைபிளையோ குரானையோ கீதையோ ஃபாலோ பண்றவங்க இந்த வாழ்க்கைய இந்த பிறப்பை நாம நல்லா வச்சுக்கிறதுக்கு
இறைவன் உதவுவாரா, தியானம் உதவுமா, கடவுள் உதவுவாரா, குரு உதவுவாரான்னு தேடுறாங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லக்ல முன் ஜென்மத்தோட நல்ல செயல்ல ஒரு குரு மாட்டிக்கிட்டாரு, ஒரு நல்ல செயல் கிடைக்குது அவருக்கு. அந்த குரு ஒரு சீடரை மீட் பண்றதுக்கு இங்க இருக்கிற அத்தனை குரு மீட் பண்றது வேற. இப்ப நான் உங்களை சந்திக்கிற கதை வேற, மற்றவங்க சந்திக்கிறது வேற. நான் சந்திக்கிறதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் என்ன, எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, எங்க அண்ணன் யாரு, என் சகோதரி யாரு, என் ஊர் எதுக்கு, நான் ஏன் பிறந்தேன், என்னோட ரோல் என்ன, நான் ஏன் ஆண் தோற்றத்துல பிறந்தேன், என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு எனக்கு அந்த வாய்ப்பை அந்த கதவை இறைவன் திறந்து காட்டினான். அப்ப திறந்து காட்டும் போது அப்ப 21 ஆண்டுகளாக நான் ஒரு பணி செஞ்சேன். அந்த பணி அவன் என்ன காட்டினான் என்கிட்ட, இந்த தியானத்துக்குள்ள நான் ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அவன் என்ன காட்டினான்னா, நீ மனிதனாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு குணாதிசயம் இருக்கும். தனக்கு பிடிச்சது, தனக்கு ஒரு லட்சியம், தனக்கு ஒரு ரோல் மாடல் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும், எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரண பாமர கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு ரோல் மாடல் ஒருத்தவங்க இருப்பாங்க, யாரும் இருப்பாங்க. ஒரு கோயில் கூட, ஒரு அம்பாள் கோயில் கூட அந்த அம்மாவுக்கு படிக்க கூட தெரியாது. ஆனா அந்த அம்பாள் தான் அதுக்கு ரோல் மாடல்னு தெரியாம அதுவே கதின்னு இருக்கும், அதுதான் ரோல் மாடல். படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யாராவது ஒரு மேதையோ ஒரு விளையாட்டு வீரரோ காட்டுவோம். அந்த மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு லட்சியம் மாதிரி இருந்து, அந்த லட்சியமே தொழிலா மாறி, இதை நம்ம சாதிக்கலாம், இது நமக்கு நல்லா வருது, இதுதான் நம்ம தொழில், இந்த ட்ராக்ல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வியூ இருக்கும். சில பேர் தனக்குள்ள ஒரு நல்ல செயல் இருந்தாலும் கால சூழல்ல மாட்டிக்குவான். அவனுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே அப்படியே அவன் கடந்து போற மாதிரி ஆயிரும். சில பேர் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக போராடுவோம். லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அடிப்படையா எப்படியாவது உள்ள போயிடுவோம், எப்படியாவது ஒரு வேலை செஞ்சிருவோம் அப்படின்னு அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி நான் ஒரு வேலையை, ஒரு லட்சியமா எனக்கு என்ன வேலை பிடிச்சிச்சோ அந்த வேலையை செஞ்சேன். 21 ஆண்டுகள் செஞ்சேன். ஒரு இடத்துல அந்த வேலையை நான் விடுறேன். அந்த வேலையை நான் விடலை. என்னுடைய ஒரிஜினல் என்ன சொல்லுதுன்னா, இது உன்னுடைய வேலை இல்லை. அப்போ உன்னுடைய வேலை இல்லைங்கிறத நான் கிளியரா எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்குள்ளிருந்து அந்த மாற்றம் தெரிய வச்சிச்சு. தற்காலிகத்துக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு அந்த மனித தன்மையில உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் தெரியாதனால, இது உனக்கு லட்சியமாகவும், இது உனக்கு உணர்வாகவும், இதுலேயே நீ பெரிய திறமசாலியாகவும், இதை வச்சு இந்த உலகத்துல உன்னை யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வந்ததாகவும், இதே வச்சு நீ வாழ்ந்துட்டு இறந்து போயிடுவதாகவும் நீ நினைச்ச. ஆனா அது இல்லை, அது மாற்றத்துக்குரியது, அது உன்னுடைய வேலை இல்லை. தற்காலிகத்துக்கு நீ உன்னை யார் என்று தெரியாமல் ஒரு வாடகை வீட்டில் நீ விலாசத்தை தொலைத்து இருந்தவன் மாதிரி தான். இப்போ உன்னை யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன்னுடைய ஒரிஜினல் தெரிஞ்சு நீ இந்த வேலையை செய்வியா, அந்த வேலையை செய்வியா? இப்ப ஒரிஜினலான ஒரு பாதை தெரியுது, இந்த பக்கம் இது நம்மளோட பாதை இல்லை, தற்காலிகத்துக்குமாக இந்த வேடத்துக்கான அந்த பாதையை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த வேலையிலிருந்து நான் வந்து இயற்கையாகவே விடுபடுறேன். அதுக்குள்ளேருந்து வந்து இந்த வேலைக்குள்ள நான் நிற்க வர்றேன். அப்ப இந்த தியானம், இந்த சந்திப்பு, இதெல்லாம் என்னன்னா, எனக்குள்ள என்ன நிகழ்த்துறதுன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்களோட முப்பிறப்பு என்னன்னு தெரியாது. ஆனா இவங்க எல்லா பேருமே ஏதோ ஒரு இடத்துல நான் அனுபவம் பெறுவேன். தியானத்துல பல ஆண்டுகள் மனிதனாக இருந்து எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு இடத்துல தியானம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு நடக்காது, நமக்கு நடக்கும்போது ஒரு கியூரியாசிட்டி வரும். நமக்கு ரொம்ப நல்ல தியானம் வருது, நம்ம ஏதோ ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறோம், நமக்கு வந்து பெரிய விஷயம் கிடைக்க போகுது. அப்போ ஒரு கோயிலெலாம் கட்டுவோம், நிறைய பேருக்கு சோறுலாம் போடுவோம், மற்ற குருவோட நம்ம ரொம்ப டேலண்டான ஆள், இப்படியெல்லாம் தோணும், இப்படியெல்லாம் செய்யும், இப்படியெல்லாம் வேலை பார்க்க வைக்கும். ஆனால் அதில் அதையும் தாண்டி இன்னொரு அனுபவம் அங்கே முற்றிலும் உனக்கு தேவையான எந்த செயல் அப்படிங்கிறது என்னன்னு ஆயிரும். அப்படின்னா நீ அங்கே எப்படி மாறுவ அப்படின்னா, நீ வந்து பிறருக்கு பயன்படுறவனா இருப்பிய ஒன்றிய, நீ வந்து ஒரு திட்டத்தை தீட்டி உனக்கான ஒரு செயல்பாடுகள் மாதிரி ஒரு ஆசைக்கான ஒரு வேலையா நீ செய்யவே மாட்ட. அப்ப ஆசை முற்றிலுமாக அகண்டு போயிடும். அன்னதானம் போடுறது, கோயில் கட்டுறது, ட்ரஸ்ட் வைக்கிறது, மடம் வைக்கிறது எல்லாமே ஒரு விதமான ஆசை தான். ஒரு கோயிலில் போய் சாமியை பார்க்கறது கூட நீ தன்னை யாருன்னு உணராத பார்த்தனா அது பார்க்குற வரைக்கும் ஆசை தான். நீ கட்டியிருக்க புடவையிலேருந்து, நீ போட்டிருக்க நகையிலேருந்து, உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆசையோட வெளிப்பாடு தான். உன்னுடைய ஒரிஜினல் தெரிஞ்சா தூக்கி வீசிடுவ.
உன்னோட ஒரிஜினல் தெரிஞ்சா நீ இப்படி இருக்க மாட்ட. உன்னுடைய ஒரிஜினல்ல இருக்கிற எந்த பொருளும் உன் கழுத்துலையோ உன் கையிலையோ உன்னை சுத்தியோ இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அது உன்கிட்ட இல்லை. ஆனா உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ ஒரிஜினல்னு நீ நினைக்கிற, அது இல்லை. அப்ப இந்த விஷயத்தையும் எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் போது அப்ப இதை போய் வேலையா பாத்துறாரு. இங்க 1500 மடங்கள் இருக்கு. அந்த மாதிரி நீயும் ஒரு மடம், நீயும் ஒரு வேத விற்பனர்கள் மாதிரி மந்திரம், செயல், தந்திரம், எந்திரம். அப்ப கஷ்டம்னு வர்ற மக்களுக்கு குறையை தீர்க்கறதுக்கு ஒரு வேலை செய்யறேன், நான் அவங்களுடைய ஒரு நண்பனா இருக்கிறேன், குருவா இருக்கிறேன், கடவுளா இருக்கிறேன். இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் தியானத்துல கிடையாது. இதெல்லாம் முற்றிலும் அகலப்பட்டுட்டு தியானம்னா அது என்ன அப்படிங்கிறது முதல்ல இருக்கணும். தியானம்னா ஒரு தனி மனிதன் ஏன் பிறந்தான், அதுவும் இந்த கிராமத்துல ஏன் பிறந்தான், இந்த தாய்க்கு ஏன் பிறந்தான், இந்த தகப்பனுக்கு ஏன் பிறந்தான், அப்ப எத்தனை ஆண்டுகள் இந்த மனித வாழ்க்கைக்குள்ள அவன் இருப்பான், அதுக்கப்புறம் அந்த மனித உடலுக்குள்ளேருந்து அவனுடைய மாற்றம் எப்படி நிகழும், அந்த மாற்றம் நிகழ்றதுக்கு இவன் தியானத்துக்குள்ள என்னென்ன சூழல்களை சந்திச்சான், யாரெல்லாம் இவனுக்கு தியானம் கற்றுக் கொடுத்தாங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனா அந்த இடம் இவனுக்கு கருணையோட செஞ்சு கொடுத்துச்சா, இல்லை அதுக்கும் இவனுக்கும் முப்பிறப்புல தொடர்பு இருக்கா. அப்ப இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான், எனக்கு என்ன வேலை, அடுத்த ரோல் அப்படின்னா, நீ போய் சில மக்களை பாரு. அப்ப நான் மக்களை பார்க்க வரும்போது எப்படி பார்க்க வரோம்னா, நீ இப்ப இதுக்குரியவன், இந்த தியானத்துக்குரியவன், இந்த தியானத்துக்குள்ள உன்னை யாருன்னு தெரிஞ்சவன், இந்த தியானத்துக்குள்ள நீ என்ன வடிவம்னு உன்னை தெரிஞ்சிருச்சு, நீ இப்ப இந்த செயலுக்காகத்தான் இந்த மனித உடலே எடுத்திருக்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போ. அப்ப இங்க சந்திப்புல இவங்களை நிறைய பேர், நீங்க ஒரு நாள் அடுத்த பிறப்புல எல்லாரும் ஒரு பிறப்புல வெவ்வேறு காலகட்டத்தில் இங்க இருக்கிறவங்களோட நாம இருந்திருக்கிறோம், நாம பயணிச்சிருக்கிறோம். அப்ப அவங்க கடைசி ஒரு இடத்துக்குள்ள நீ இங்கிருந்து போய் கன்னியாகுமரியில் வேலை செய், நீ இங்கிருந்து இலங்கையில் வேலை செய், நீ இங்கிருந்து சீனாவில் பணி செய் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்ம கூட பணி செஞ்ச எத்தனையோ ஆன்மாக்களை, இல்லை உனக்கான இந்த காலகட்டம் வந்துருச்சு, இந்த பிறப்பு முடிஞ்சிருச்சு, நீ போ, நீ உன் உடலை விட்டுருவ, அடுத்த பிறப்புல நம்ம சந்திப்போம். அப்போ நாம் கடைசியாக அவங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னன்னா, நீங்கள் திருப்பியும் இந்த மாதிரி முழு வடிவத்தில் வரும்போது உங்களை நான் சந்திக்கணும், உங்களோட பயணிக்கணும், உங்களுக்கும் எனக்கான அந்த விஷயத்தில் என்னை விட்டுறாதீங்க, ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா நீங்க அதுக்கான உத்தரவாதத்தை கொடுங்க, அப்பதான் அந்த கடைசி அந்த பிரிவினையை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த சோல்கிட்ட இருந்து அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டதுனால கடைசி நிமிஷத்துல சரி போ, நான் மீண்டும் இந்த பூமியில மனித சூழல்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த அண்ட சராசரம் ஏற்படுத்தினுச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை நான் சந்திப்பேன், உன்னை நான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னதோடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் இவ்வளோ சந்திப்புகள் நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பல தியானம் பண்ணுறீங்க, பல கோயில்களுக்கு போகிறீங்க, பல விஷயத்துக்கு போகிறீங்க, ஆனால் உங்களை யாருன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை அறிஞ்சதுனால தான் என்னுடைய ஒட்டுமொத்தமான எமோஷன் எப்படி இருக்குன்னா, இது ஒர்க் ஆகாது, இந்த பாதைக்குள்ளவங்க போகக்கூடாது, இது எப்படி நான் இவங்களை நான் ரெடி பண்ணுவேன், எனக்கும் சில பிரபஞ்சத்தில் சில நிர்பந்தங்கள் இருக்கு, சில தர்மத்தோட பணி செய்யணும், இவங்கள இந்த காலகட்டத்தில் ரொம்ப தடுத்து ஆட்கொள்ளக்கூடாது, ரொம்ப சித்து மாதிரி பண்ணிடக்கூடாது, அவங்க போக்கிலே இருந்து அவங்கள என் வழியில என் பாதையில் திருப்பணும். அதுக்கு நான் போராடுறேன், ஒவ்வொரு நாளும் போராடுறேன், ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடுறேன். இங்க இருக்கிற ஒருத்தராவது உங்களை கொஞ்சோண்டு உணர்ந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அன்னைக்குதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம். இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சி பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனா என்னைக்கு உங்களை யாருன்னு தெரியுதோ அன்னைக்குதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம். அன்னைக்கு நீங்க வாழ போற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் ஒரிஜினல். இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் தற்காலிகத்துக்கு உரியது, தற்காலிகத்துக்கான ஒரு செயல்பாட்டுல தான் நீங்க எங்ககிட்ட மடியேந்து பிச்சை கேட்குறீங்க, பொண்ணுக்காக, பையனுக்காக, வாழ்க்கைக்காக, படிப்புக்காக, பணத்துக்காக, தொழிலுக்காக, உங்களோட உடம்புக்காக. இது எல்லாம் இறைவனால என்னன்னா இது ஒரு தற்காலிகத்துக்கான செயல்,
இதை நீ இவ்வளவு மேம்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட ஒரு பொருள் கேட்க மாட்ட. என்னை யாரும் தெரிஞ்சா நீ கேட்க மாட்ட. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்காது, அந்த சூழல் இருக்காது. அப்ப நீ என்ன பண்ணுவன்னா, என்னை எப்படி பார்க்கணும், என்னை எப்படி அணுகணும், என் கூட எப்படி பயணிக்கணும்னு உனக்கு தெரியும். ஏன்னா நீ என் கூட பல காடுகள், பல மலைகள், பல தொடர்கள்ல நீ நெடுதூரம் பயணம் பண்ணாலும், பல இரவுகள்ல என்னோட பயணம் பண்ணாலும், பல கலைகளோட உன்னோட நான் விவாதிச்சிருக்கிற ஆளு. அப்ப உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா மறைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் உனக்கு தெரியல. உனக்குள்ள நடக்குது ஒரு தியானங்கிற, உனக்குள்ள ஒரு இறை தேடுதுங்கிற, உனக்குள்ள ஒரு சாமிங்கிற. அது எப்படி வந்துச்சு? எப்படி உனக்குள்ள வந்துச்சு? எந்த குரு கொடுத்தான்? அது இல்ல, அது உன்னுடைய ஒரிஜினாலிட்டி. உனக்கு யாரும் கொடுக்கல. நீயே அந்த செயல் வடிவத்துக்கு தகுதியானவன். நீ பல ஜென்மங்கள்ல அந்த மாதிரி இருந்தவன், அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள நீ பயணிச்சவன். அதோடைய மறைப்பு தெரியாம எனக்கு கொஞ்சம் தியானம் வந்துருச்சு, எனக்கு இந்த சக்கராஸ் வேலை செய்யுது, இந்த தலைப்பகுதியில் வேற மாதிரி வேலை செய்யுது, இந்த உடல் செயலில் வேற மாதிரி வேலை செய்யுதுன்னு நீ சொல்ற. இது எந்த தியானத்தினாலும் வேலை செய்யுதுங்கிறத நான் நம்ப மாட்டேன். உன்னால உனக்குள்ளேருந்து இருக்கிற செயல், உன்னுடைய எந்த மந்திரத்தையோ எதையோ ஒன்று சொன்னா உன்னுடைய ஒரிஜினாலிட்டி விழிக்கும். ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு குருவோட முன் ஜென்மத்தில் நீ பயணிச்ச ஒரு ஆள். அதனாலதான் ஒரு சவுண்டையோ ஒரு ஒளியையோ ஒரு புத்தகத்தையோ படிக்கும்போது உன்னை அறியாம அழுகிற, உன்னை அறியாம நீ விழிக்கிற. உன்னை அறியாம நீ அழுகிறதுக்கும் உன்னை அறியாம விழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டனா, உன்னுடைய ஒரிஜினாலிட்டி அது விழிக்குது. உன்னுடைய ஒரிஜினாலிட்டி எப்பெல்லாம் விழிக்குதோ அப்பெல்லாம் நீ அழுகிற. உன்னுடைய ஒரிஜினாலிட்டி எப்பெல்லாம் விழிக்குதோ அப்பெல்லாம் என்னை தேடுற. உன்னுடைய ஒரிஜினாலிட்டி எப்பெல்லாம் தீவிரமாகுதோ அப்பெல்லாம் நீ என்னன்னா தியானத்துக்கோ குருவை நோக்கி தீவிரமா படுற. அந்த ஒரிஜினாலிட்டி உள்ள போய் மனமும் மனித தன்மையும் இருக்கும்போது பார்த்துக்கலாம் நம்மளோட சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த சூழலுக்குள்ள நீ அகப்பட்டு போயிடு. அப்ப அந்த ஒரிஜினாலிட்டி ஒரு நாள் மேல் நோங்கி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவ. நீ தூக்கி எறியறதுக்கு முன்னாடி உன்னோட ஒரிஜினாலிட்டியை கீழே போட வச்சு. புரியுதுங்களா? இதோட வெளிப்பாடு தான் நாம இந்த கறி மீன் இதெல்லாம் விடுறதெல்லாம் நாம விடக்கூடாது. அந்த ஒரிஜினாலிட்டி என்ன பண்ணுன்னா, நீ இதுக்குரியவன் இல்லைன்னா தொடவே விடாது. இதுதான் அதோடைய செயல்பாடு. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற சந்திப்பு என்னன்னா, இது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது, இது ஆல்ரெடி சொல்லப்பட்டது. தெரிஞ்சதுனால நான் ஒரு களத்துக்குள்ள ஒரு பணி செய்கிறேன். ஆனால் எனக்குள்ள பெரிய சங்கட்டமும் பெரிய வருத்தமும் பெரிய ஆதங்கமும் எனக்கு தெரிந்த நிறைய ரொம்ப நெருக்கமாக என் கூட இருந்த நிறைய மாணவர்களை எல்லாம் எத்தனையோ வகுப்புல ஒவ்வொரு வகுப்புகளையும் 15 பேரை 10 பேரை நான் சந்திக்கிறேன். அவங்களாம் எனக்குரியவங்கன்னு எனக்கு தெரிஞ்சோம். அவங்கள கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை அவங்கள என் கூட வச்சு பயணிக்க முடியாத ஒரு சூழல் எங்கே உருவாகிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரிஜினல் தெரியல. அப்போ அவனுக்கு ஒரிஜினல் தெரியாதப்ப என்ன பண்ணுவான்னா, என்னை ஒரு பக்தியாக தான் பார்ப்பான், என்னை ஒரு குருவாக தான் பார்ப்பான், என்னை ஒரு கடவுளாக தான் பார்ப்பான். அவன் உண்மையாக பார்த்தானா என்னுடைய சின்ன சின்ன அசைவு கூட அவனுக்கு தெரியும். நான் எப்படி பணி செய்வேன், நான் என்னென்ன மாதிரி பணி செய்வேன், என்னுடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த திருவாத ஊருக்கு இந்த இடத்துக்குள்ள அந்த எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நமக்கு அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு புதுசாக உட்காந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு புதுசு. நான் இந்த இடத்துக்கு ரொம்ப பழசு. இந்த இடத்துக்குள்ள அப்படி ஒரு பகிரங்கமா பெரிய வேலைகளை இந்த இடத்துக்குள்ள பார்த்துருக்கோம். நீங்க பெரிய புராண காலகட்டத்துக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு உண்டு. இந்த மதுரைக்குள்ள நான் அவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்துருக்கிறேன். இந்த பிரசன்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட ஏன் அதை பத்தி விவாதிக்கலைன்னா அது கற்பனையா போயிடும். ஏன் என்ன பிரச்சனைனா, டீப்பா தவம் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்களுடைய ஒரிஜினல் உங்களுக்கு தெரியாது. ஒரிஜினல் தெரியாதப்ப நான் விவாதிக்க முடியாது. அப்ப அதை சொல்லும் போது என்னன்னா, அது ஒரு கதையாகவும் அது ஒரு சுவாரஸ்யமாக மட்டும்தான் கிடக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு உண்மை தன்மையை குரு வச்சுக்கிட்டு சுமக்கிறான். சொல்லுவாள்ல ஒரு தாய், 30 ஆண்டுகளா நிறைய ரகசியங்களை நான் உள்ளே வச்சிருக்கிறேன், சொன்னா நீ குடும்பம் தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம். அப்போ நிறைய மனிதர்களுக்குள்ள நீங்க இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத கேட்கும்போது உங்களுடைய முழு டீட்டெயிலும் எனக்கு தெரியும். இது வேணும் இது வேண்டாங்கிறத நீ தீர்மானிக்க வேண்டிய எனக்கே தெரியும். அதே மாதிரி இது கேட்டு செயல்படுறது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம எங்கேயோ இருக்கிறோம், திருவண்ணாமலையில இருக்கிறோம். முதல் நாள் கூட நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு இங்க வரணும் அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டி என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஆன்மாக்கள் எல்லாம் அங்க வரும், நீ நம்ம சந்திச்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த செயல்தான்.
அப்ப இந்த மாதிரி செயல்களை ஒரு மனித தன்மையில உருவாக்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு செயல்ல நீங்க அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல தியானம் பண்றவர், நமக்கு தெரிஞ்ச குரு வர்றாரு, போய் பார்ப்போம், ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வாழ்க்கை மேம்படாதான்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க வியூ. ஆனா என் வியூ அது இல்லை. என்னோட இருந்தவங்கப்பா, ஆனா இன்னைக்கு மனிதனா நிக்கிறான். அவன் ப்ரொஃபஷனல் தியானம் பண்ணவன், ஆனா இன்னைக்கு யாருன்னு தெரியாம 10 இடத்துல போய் லோல் போட்டு லொங்கு போட்டு. எங்க ஊர்ல ஒரு பெரிய செவர் இருக்கும், அந்த செவத்தில் திரும்பி பார்த்தா அப்படியே பார்த்தானா எப்ப பார்த்தாலும் சாணி எடுத்து அடிச்சு ராட்டி மட்டையை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த செவரை நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். பல ராட்டி மட்டைகள் தட்டி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்க்குற என் கூட இருந்த எத்தனையோ மலைகளில் குகைகளில் இருந்தவன் அந்த செவரு மாதிரி பல பேர் ராட்டி மட்டையை தீச்சைங்கிற பேர்ல எவங்கிட்டே போய் நிற்கிறாங்க. அட பாவியலா, ஏண்டா இமாச்சல்ல இருந்த ஒரு பசங்க எங்கடா போய் நிற்கிறீங்க, என்னடா பண்றீங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம். என்னடா இது? அப்ப சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்ப உள்ள இருக்கிற உணர்வுகள் என்ன சொல்லனா, அவனுடைய உள்வினை, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய அந்த தத்துவம். இப்ப நாம நிறைய மாணவர்கள்கிட்ட உருவாக்கி ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈசாவில் இருக்கிறவரைய என்னுடைய ஒரிஜினல் தெரியாது. அவரு நினைச்சுக்கிட்டு அவர் பெரிய குரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த தியான லிங்கத்தை அவர் எங்கேருந்து அந்த வரத்தை பெற்றார்? எங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு சுண்டி விரலை கூட ஒரு சிவலிங்கத்தை வச்சிட முடியுமா? எங்கேருந்து வச்சிட முடியும்? அப்ப எந்த பிறப்புல அவர் பழனியில போய் ஒரு குச்சியை எடுத்து என் குருநாதர் தீட்சை கொடுத்தாருன்னா, யாருப்பா உன் குருநாதர்? யாரு உன் குருநாதர்? யாரு உனக்கு தீட்சை கொடுத்தா சொல்லு? யார் தீட்சை கொடுத்தா? பழனியில உனக்கு ஒரு குருநாதர் தீட்சை கொடுத்தா, அவன் யார்? அகத்தியர் கொடுத்தாரா? போகர் கொடுத்தாரா? இல்ல அவருக்கு நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? என்ன செயல்னு தெரியுமா? நீ உட்கார்ந்துருக்கிய அந்த மலை தொடர்கள், அதோட செயல்பாடுகள், அதோடைய உண்மைத்தன்மைகள். இப்ப இவ்வளவு பெரிய குரு நீ தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கான். ஆனா உனக்கு உன்னுடைய ஒரிஜினல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா களத்துல நிக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ உன்னுடைய மறைப்புல நீ என்ன பண்ற? நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கே அதான் தெரியல. தெரிஞ்சா இப்ப நீங்க பார்க்குற வேலை வேறங்க. ஆனா ஒருத்தர் நல்ல தியானம் கத்துக்கிட்டு ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்டூடெண்ட் போய் இந்த மாதிரி வேலையை பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு சூழலை செய்யலாமா? அப்ப என்ன ஆகுறான்? இந்த கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அப்புறம் எல்லாம் இழுத்து மூடி எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? உங்களை மாதிரி திருப்பி மனித பிறப்பெடுத்து கீழ்நிலைக்கு போய் திருப்பியும் நம்மள மாதிரி ஒருத்தன் பிறப்பெடுத்து வரும்போது அங்க நின்னுட்டு, நான் 7 இடத்துல தீட்சை வாங்கியிருக்கேன், 8வது உங்களை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, இந்த மேல் சக்கரம் ஆடிக்கிட்டு இருக்கு, கீழ் சக்கரம் ஆடிக்கிட்டு இருக்கும்பா. இதே மாதிரி அந்த கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரியே தான் நீங்களும் பல இடங்கள்ல வரம் பார்த்து சாமியார்களா பல வேலைகளை பார்த்ததுனாலதான் கீழ்நிலையில நிக்கிறீங்க. பல இடங்கள்ல ஒரு மனிதன் உள்வினை அப்படின்னா என்ன? உள்வினை கொடுத்திருக்கிற வாய்ப்பை, கொடுத்திருக்கிற வரத்தை தவறா பயன்படுத்துறது, தன்னை உணராம வேலை செய்யறது. அதனாலதான் ஒரு குரு சொல்லுவான், டே கலையை கத்துக்கிறது முக்கியம் இல்லடா, தியானத்தை கத்துக்கிறது முக்கியம் இல்லடா, கண்டறியணும்டா. நானே வருவேன், அப்பாவே வருவேன், பிச்சைக்காரனா மகனா இருக்கிற நீ என்னையே கண்டறியலன்னா நீ என்னடா? நீ எப்படா நீ பணி செய்வ? என்னடா நீ தியானம் கத்துக்கிட்ட? இந்த கண்டறியும் திறன் வேணும். இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்ச சுழல்ல மாறிக்கிட்டே இருக்கும் அலைவரிசை. அப்ப யாரு, என்ன மாதிரி அலைவரிசை மாறுது, என்ன மாதிரி காலப்போக்கு மாறுது, இதெல்லாம் கண்டறியலன்னா அப்புறம் என்ன நம்ம வேலை செய்யறது? வேலை செய்ய முடியாதுங்க. நீ வேலை செய்யறதுங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த சுழற்சியை கண்டுபிடிச்சுதான் வேலையை செய்ய முடியும். எப்படி வேலை செய்ய முடியும்? வேலை செய்ய வாய்ப்பே இல்லையே. அப்ப இந்த உலகம் முழுக்க நீ குருன்னா, இந்த உலகம் முழுக்க எவெல்லாம் பணி செய்யறானா அவெல்லாம் யாரு? அவெல்லாம் எந்த வம்சாவளியை சார்ந்தவன்? எதுக்காக இந்த தியானத்தை கற்றுக் கொடுக்குறான்? சரி, அவன் கூட ஆயிரக்கணக்கான மாணவன் உட்காந்துருக்கான், அவன்லாம் எங்கேருந்து வந்தவன்? அவன்லாம் எதுக்காக இங்க உட்காந்துருக்கான்? என்ன சூழல்? இதெல்லாம் கண்டறியணும். கண்டறிஞ்சாதான் நீ களத்தில் நின்று பணி செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியும். இதே தான் உங்க வாழ்க்கைக்குள்ளே அந்த கண்டறியும் திறனை, குரு கிட்ட இருந்து பெற்ற கலையை, அந்த செயலை ஒரு இடத்துல நீங்க இழக்கும் போதோ, ஒரு இடத்துல மிஸ் பண்ணும் போதோ, நீங்க அடுத்த பிறப்புல கீழ்நிலைக்கு போயிடுறீங்க. அப்போ ஒரிஜினலா ப்ரொஃபஷனலா ஒரு குருவோட சுண்டி வரலையும் ஒரு குருவோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தவன், பெரிய பெரிய செயல் வடிவத்துக்குள்ள இருந்தவன்கள்லாம்
கீழ்நிலைக்கு போனதும், தன்னை யாருன்னு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கிறதும் இதான் காரணம். இதான் காரணம். இப்ப நம்மளை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரே கேள்விதான் கேட்பீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த பிறப்பை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்பீங்க, எனக்கு ஏன் அப்படி நோய், எனக்கு ஏன் அப்படி கஷ்டம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் கையில காசு நிக்க மாட்டேங்குது அப்படின்னு வெறுமுனையா இந்த செயல்பாடுகளை வச்சே கேட்பாங்க. ஒரு 20 வருஷத்துல ஒரு மனிதன் வாழ்க்கையில தோத்து போக மாட்டான். 20 வருஷத்தை மட்டும் வச்சு கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பானா? வெறும் நீ 15 ஆண்டுகளை வச்சு ஒரு மனிதன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டானா? நீ இவ்வளவு பெரிய அழுகிறதுக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இந்த பிறப்புல நீ இந்த 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்ல தான் நீ அனுபவிக்கிறியா? அது இல்லையே, அது கிடையவே கிடையாது. அது யாருக்குமே தெரியும். அது என்ன பண்ண முடியும்? இதுதான் அதோடைய கால சூழல், காலப்போக்கு. அப்ப நாம அந்த கால சூழல்களையும் அறிந்து அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பணியை நம்ம செய்யறோம். ஆனா உங்களால அறிய முடியாது. இங்க 1500 பட்டியல்கள்ல குருக்கள் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். ஆனா நான் வந்து வேலை செய்யறதோ, நான் வந்து இப்படி இருக்கிறதோ அது மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லைங்கிறத இன்னும் வெகு சில நாட்கள்ல இந்த பிரபஞ்சம் காட்டும், நீங்க பார்ப்பீங்க. என்னன்னா காடுகள்ல உட்காந்து, மலைகள்ல உட்காந்து, குகைகள்ல உட்காந்து ஆகாயத்தோட தொடர்பு உள்ளவன் தியானம் பண்ணி அவன் அனுபவம் பெற்றான்னா அவனுடைய கலையும் அவனுடைய நுட்பமும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுதான் விஷயம். அது காட்ட வேண்டிய காட்ட சூழல் வந்துருச்சு. அப்பதான் இந்த மக்கள் அதோடைய ஒரிஜினாலிட்டி என்ன, ஆஹா தியானம் உண்மையான ஒரு வழியிலிருந்து வந்தா இப்படிதான் இருக்குமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க அறிய வேண்டிய சூழல் இப்ப இருக்கு. அதனால இதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க வாழ்க்கைய மேன்மை அடையறதுக்கு நீங்க பார்த்துக்கணும். இப்ப உங்களை யாருன்னு தெரியாம கருணை அடிப்படையிலையோ இல்ல அன்பு அடிப்படையிலையோ நம்பிக்கை அடிப்படையிலையோ நான் ஆசீர்வாதம் பண்ண வரல, உங்களை சந்திக்கவும் வரல. ப்ரொஃபஷனலா உங்களை யாருன்னு தெரிஞ்சு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எது என் பையன், எது என் ஸ்டூடெண்ட்டு, யாரை நான் எப்படி சந்திக்கணும், எதற்காக சந்திக்கணும், ஏன் சந்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். புரியுதுங்களா? இது பேர் வகுப்பு கிடையாது. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக நிற்கிறேன். இதுதான் என்னுடைய செயல்பாடுகள். நான் அனுபவம் பெற்றோன்ன இந்த மாதிரி நீ பிறப்பெடுத்து எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு ரேடியோவில் ஏதோ ஒரு டிவியில என்னை கேட்டுட்டு நீ வருவ. ஆனா நீ வந்திருக்கிறது வேற எதுக்காக வந்திருக்கிற, ஆனா எனக்குரிய ஆள்னு உனக்கு தெரியாது. இதுதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல மதுரையில இது ஒரு சாமி பக்தியான இடம், மாணிக்க வாசகரோட இடம், நம்ம உட்காந்து பேசுவோம், அப்படிதான் நிறைய செயல் நடக்கலாம். ஆனா இது மாணிக்க வாசகர் இடமோ கோயில் இடமோ சாமி இடமோ கிடையாது. போன ஜென்மத்துல நானே உட்கார்ந்த இடம், அது என் இடம்னாலதான் நான் வர்றேன். நான் உட்கார்ந்து நான் வாழ்ந்து நான் தியானம் பண்ணி நான் நடந்து தூங்கி சாப்பிட்டு இங்கேயே படுத்திருந்த இடம், அதுதான் நான் இங்க உட்காந்துருக்கேன். நான் பக்திக்காக இது இங்க திருவாசகத்தை எழுதினவரோட இடங்கிறதுக்காக உட்காரல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் உங்ககிட்ட எனக்கு இவங்கெல்லாம் பக்தர்கள், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்களெல்லாம் நான் அப்படியே பறக்க விட போறேன், அப்படியே நடக்க விட போறேன், அவங்க வாழ்க்கைய அப்படியே மாத்த போறேன். இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். இவங்களை நான் இந்த காலத்துல சந்திச்சே தீரணும். சில பேரை பல ஆண்டுகள் சந்திக்கணும், சில பேரை சில மாதங்கள் சந்திக்கணும். ஆனா இந்த சந்திப்புல ஒன்னே ஒண்ணுதான், அவன் சித்தராகிறான் குருவாகிறான் தாண்டி விஷத்தை முறிக்கிறதுக்காக நான் உங்களை சந்திக்கிறேன். எவ்வளவு பெரிய உள்வினை நீ செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல உன் விஷத்தை முறிச்சு உன்னை யாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு இல்ல அடுத்த செயல்லையாவது நீ இந்த மாதிரி கீழ்நிலைக்கு போயிடாம ஒரு செயல்ல மாறணுங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பு. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஒரு பாம்புக்கு தெரியாது படாருன்னு மனிதனை கடிக்கிறதோ இல்ல இன்னொரு விஷயம் இருக்கும். ஆனா ஞானத்துக்குரிய பாம்புகள் நம்மளை பார்க்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பாம்பு அது அவ என்ன பண்ணும்னா உங்களை மாதிரி வராது,
நான் வரட்டுமான்னு அங்கேயே நின்று அனுமதியை தியானத்துல கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்ப என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க உட்காந்துட்டீங்க. தெரிஞ்சுங்களே, அந்த கேட்லயே உட்காந்து உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்பீங்க. இதுதான் சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்கு போறது வெள்ளிக்கிழமை கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு 2 தேங்காய் பழத்தை தூக்கிட்டு ஓடிடக்கூடாது. அனுமதி கேட்கணும். நான் வரட்டுமா, சந்திக்கலாமா உங்களை? சும்மா ஊர்ல மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் கோயில் கட்டி வச்சிருக்கான், அதனால 4 வாழைப்பழத்தையும் ஒரு 2 தாமரைப்பூ மாலையும் வாங்கிட்டு போய் அவங்க கழுத்துல போட்டு விட்டு நாமளும் அங்க உருண்டு பிறண்டு 2 குங்குமத்தை அள்ளி அப்பிக்கிட்டு உடனே அங்க ஒரு சந்தோஷத்துல பொங்கல் கொடுப்பாங்க, ஒன்று தின்னுட்டு ஐயோ கல்யாண நாள் ஆனந்தம் சந்தோஷம், பக்கத்துல ஆனந்த பவன் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோல சுத்திட்டு அப்படியே ஊருக்கு வீட்டுல வந்தோன்னே திருப்தி ஆயிருவோங்கிற உங்க கதையெல்லாம் மனித கதையெல்லாம் இது செல்லாது. மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய கோயில நீ மேல இருக்கிற கொத்தனார் இன்ஜினியர் மாதிரி பேஸ்மெண்ட்ல பாக்குற, நான் கீழே 500 அடிக்கு கீழே என்ன இருக்குன்னு பாப்பேன். புரியுதுங்களா? அதோட வேற பாக்குறவனா, நீ மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, அதோட மரத்துல இருக்கிற இலைய பார்த்துட்டு இருக்க, நான் வேற பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த வேறுகிட்ட நான் போய் அனுமதி கேட்பேன். என்ன, நான் வரட்டுமா, அவைலபிளா, நான் வரலாமா, இந்த மண்ணுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு நாங்க கேட்டுட்டு தான் உள்ள வருவோம். அப்ப அந்த மண்ணு அந்த இடம் அவைலபிள்னு சொன்னாதான் உள்ள வருவோம். அதே மாதிரிதான் ஒரு நாகம் வரட்டுமா, அப்ப வான்னா அது அப்படி கிராஸ் பண்ணி பார்க்கும். அது என்ன பண்ணும், பார்க்கும், பார்த்துட்டு அப்படியே பார்க்கும். பார்த்தோன்னா ஏன்னா குருநாதரை பார்த்தா போகும். ஏன்னா தியானங்கிறது, ஞானங்கிறது, குருங்கிறது குடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்கறதுங்கிறது வேற. ஆனா ஒரு குரு எப்படின்னா, இந்த பூமியை யாரும் சுத்தி விடல, அதே மாதிரிதான் ஒரு குரு இருப்பாரு. அவர் வான்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய அலைவரிசை உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா அவர் அலைவரிசையை கட்ட மாட்டாரு. இப்ப இங்கெல்லாம் நம்ம என்னன்னா, சில இடத்துல சில பேர்கிட்ட என்ன பண்றோம், நமக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பை போட்டு வச்சிருக்கிறோம். யாருக்கு எவ்வளவு பிரசன்டேஷன் போகணுமோ அவ்வளவு பிரசன்டேஷன் தான் போகும். புரியுதா? நீங்க அனுமதி வாங்க மாட்டீங்க. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுது அது சரியான ஒரு விஷயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தான் பணி செய்வோம். அப்ப அந்த நாங்க நிற்கும் போது என்ன ஆகும், நாங்க எல்லாத்தையும் அவுத்திருப்போம். அதுக்கு தேவையானது அதுவே போகும். அதுக்கு தெரியும், அது பாட்டில் பார்த்துட்டு திருப்பி போயிடும். அப்ப அது என்ன ஆகும், 6 மாசத்துலயோ 6 வருஷத்துலயோ ஏன் இந்த சந்திப்பு நிகழ்ச்சின்னு அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஞானம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அது என்ன பணி செய்யணும்னு தெரியும். அதுக்கப்புறம் அது முத்தி அடையணுமா, என்ன செய்யணும், அந்த உடலை கொண்டு போய் எங்கே விடணும், இல்லை அந்த உடலையே கரைக்கணுமா, எல்லா டீட்டெயிலும் அதுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சாதாரணமாக ஒரு வினாடி 2 பேரும் பேசிக்காம சந்திப்பு தான் அதோட வாழ்க்கையே போக்கே மாறிக்கு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். என் வாழ்க்கையில மருதமலையில சாதாரண, நீங்க போய் மருதமலைக்கு 10,000 தடவை போயிருப்பீங்க, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க. சாதாரணமா ஒரு நாள், அவ்வளவுதான். அன்னைக்கு ஆரம்பிச்ச வாழ்க்கையோட போக்கு அப்படியே மாறி போச்சு. அதான் செயல், அதான் வடிவம். அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த போக்கை மாத்தணும். அப்ப அங்க எந்த டிஸ்கஷன்லாம் இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். போய் அந்த இடத்துக்குள்ள அப்படி நின்னா போ. அந்த குருங்கிறவன் இந்த உருண்டு பிறண்டு ஊன்னு கத்தி நமச்சிவாயா ஓடிவாட அதெல்லாம் இல்லைங்க. அப்படி அப்படி இயல்பா இருந்தா போதும். ஏன்னா அந்த 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 இது வரும் வெளியில. அதுதான் அனுபவம். இந்த அலைவரிசைங்கிறது என்னன்னா, உடல்ல அது வாகிட்டு அதுவா வெளியில அது ஆசீர்வாதத்தை பண்ணும். நாம போய் கண்ணை மூடிட்டு ஆசீர்வாதம் தான் நல்லாரு அப்படின்னு பண்றதெல்லாம் சாமியார்கள் பண்றது, சாமியாடிகள் பண்றது. பூமி சுத்தும் போது அதுவா சூழலுது இல்லை. அது மாதிரி தியானங்கிறது அதுவா நிகழும். சக்திங்கிறது அதுவா வெளிப்படும், அதுவா செயல்படும். அதான் விஷயம். அப்ப இந்த வெளியில உள்ள இருக்கிற அந்த செயல்பாடுகள் அந்த ஆறாவா வெளியில யாருக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள்ல கொடுக்கப்படணுமோ கிடைக்கப்படணுமோ அது கிடைக்கும். இதெல்லாம் உணர்ந்து செயல்பட்டா ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன் உணர முடியாது அப்படின்னா, நம்ம மனித செயலுக்குள்ள இருக்கிறதுனால அது ரொம்ப கடினமா இருக்கும். அப்ப ஒரு நாள் நம்ம என்னன்னா, உங்களுக்குள்ள பாத்துக்கங்க, எனக்குள்ள நான் உங்களை மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆனா யாருமே அந்த மாதிரி இருந்து நான் பார்க்கல. என்னை யாருன்னு தெரியாதப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா,
இவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் என்னை வழி நடத்துறத உணர முடியுது. ஆனால் இந்த என்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு அண்ணனுக்கு உறவுக்கு இல்லாத ஒரு கேர் அவன்கிட்ட இருக்கு. அவன் பெரிய ஆளுப்பா, அவன் என்னப்பா இப்படி இருக்கிறான், இப்படி வழி நடத்துறானே நம்மளை அப்படிங்கிற அந்த மெய்சிலிப்பு இருக்குல்ல, அதுதான் என்னை வந்து நான் செஞ்சு. அப்போ என் ஊரில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தான், உன்னால் மட்டும் எப்படி இருக்க முடியுது? நாளைக்கே நீ செத்துற மாதிரி ஒரு சூழல் இருக்கு, ஆனால் நீ சந்தோஷமா இருக்கிறியே என்ன அப்படின்னா, உன்னை மனிதன் வழி நடத்துறான், என்ன கடவுள் வழி நடத்துறான்னு அவன்கிட்ட பேசுனதில்லை. உள்ளுக்குள்ளே சொல்லுவேன், உன்னை உங்கள் சித்தப்பா வழி நடத்துறாரு. உனக்கு பேக்கப்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும். என்ன பேக்கப்னா, எங்கள் ஊரில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் 6 ஏக்கர் ஒரு வேலி நிலம் இருக்கிறவன் பேக்கப்பு. இப்போ நம்மள்ட்டலாம் ஒன்றும் பேக்கப் கிடையாது. பேக்கப்னா 2 சட்டை இருக்குது, அவ்வளோதான். அதான் பேக்கப், நமக்கு வேற எதுவும் கிடையாது. அப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் எப்படி இப்படி இருக்கிற? எல்லாம் இருக்கு, ஆனால் நாங்கள் சிரிக்க முடியல. நீ ஏன் சிரிக்கிறன்னா, உன்னை மனிதன் வழி நடத்துகிறான், என்னை இறைவன் வழி நடத்துகிறான். அவ்வளோதான் விஷயம். அவன் என்னை கரெக்டாக வழி நடத்துவாங்கிறது தான். அப்புறம் நம்மளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ நான் உணர்ந்துக்கிட்டது அதுதான். நம்மளை தெரிகிற வரைக்கும் அந்த உண்மையான பாதை யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை விடவே கூடாது. அப்போ நான் என்ன தெரியுங்களா, ஒரு விஷயத்தை மட்டும் கடைப்பிடிச்சேன், நான் உண்மையாக இருந்தேன். ஆப்போசிட்டில் இருக்கிற கடவுள் உண்மையாக இருக்கணும்னு நான் ஒரு நாள் கூட நான் நினச்சதே கிடையாது. நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் போய் மாணிக்கவாசகிட்ட போய், நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா, நீங்கள் உண்மையானவர் தானா அப்படின்னு நான் கேட்டது கிடையாது. ஒரு குருவை பிடிச்சிக்கிட்டு, நீ உண்மையான குரு தானா, நான் உன்கிட்ட வரலாமா, தியானம்லாம் கற்றுக்கலாமா, உன்னை நம்பி பயணிக்கலாமா, என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாமான்னு கேட்கறது கிடையாது. நீ உண்மையாக இருந்தனா அவன் உண்மையாக இருக்கிறானா இல்லையாங்கிறது தேவையில்லை. நீ உண்மையாக இருந்தனா அவன் உருவத்துக்குள்ளே கடவுள் வந்து கூட அவனுக்கே தெரியாம உன் ஆசீர்வாதம் மட்டும் போயிடுவான். புரியுதுங்களா? நீ உண்மையாக மட்டும் இருந்து பாரு, கரெக்டானா கூட உனக்கு கடவுளாக மாறி போயிடும். ஆனால் இங்கே உண்மையாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. உண்மைன்னா என்னங்க மீண்டும் போட்டுருவாங்க ஒரு பெரிய கேள்வியை. உண்மைன்னா என்னங்க? உண்மைன்னா அந்த ஒரே பிடிவாதத்தில் ஒரு களத்தில் நிற்கணும். வாழ்வோ சாவோ, செத்தாலும் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நிற்கணும். உயிர் போகிற நேரத்திலையும் நான் ஒருவரை நம்பியிருக்கேன்ல, அவர் வருவார் அப்படிங்கிறதான். அப்போ அந்த உயிரே போனாலும் உன் பிள்ளைய கொல்லி வைக்க விட மாட்டான், கடவுளே கொல்லி வைப்பான், அவனே வருவான். அதுதான் அதில் இருக்கிற உண்மையான தாரக மந்திரம். அப்போ எல்லா சூழல்லையும் அந்த உண்மையா வருவாரும் ஒருத்தர் நம்பி இருந்தேன் பார்த்தீங்களா. அதனால எனக்கு கிடைச்சது என்னன்னா, ஜீபூம்பாலாம் கிடைக்கல, என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் விஷயம். என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா, நானும் இறை வழிபாட்டில் தியான வழிபாட்டில் எனக்கு ஆரம்பத்தில் என்னை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களோட நான் எக்ஸ்பர்ட். தலை ஆடும், கால் ஆடும், நெத்தியில குறுகுறுப்பு, ஒளி, பார்வதி வருவா, சிவன் வருவான், காட்சி வரும், இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ, எல்லாம் தெரியும். ஆனால் என்னை யாருன்னு தெரியாது. எனக்கு எல்லா செயலும் சொல்லும், நீ அன்னதானம் பண்ணு, நீ பெரிய சாமியார் ஆயிடுவா, ஆசீர்வாதம் பண்ணு, அதெல்லாம் சொல்லும். ஆனால் என்னை யாருன்னு தெரியல. சரி, என்னை யாருன்னே தெரியாமே இருக்கிறது தான் பெரிய பக்திமா இருக்கு, பெரிய சக்திமா இருக்குன்னு கூட நினைச்சிட்டு இருந்திருக்கேன் நான். அப்போ ஒரு டயத்துல தான் என்னை யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கிளியர் வெளிச்சம்னு சொல்லுவாங்க. எந்த பொருளை தொடணும், எந்த பொருளை தொடக்கூடாது. புரியுதா? இந்த உலகத்துல பார்க்குற எல்லா பொருளையும் நீ பார்க்கணும், ஆனா எதுவும் ஒண்ணுது இல்லை. புரியுதா? நான் சொன்னால் அந்த பொருளை தொடு, சொல்லலைன்னா அந்த பொருளை பாரு, அவ்வளவுதான் விஷயம். 1000 கோடிகள் கடந்தாலும் அந்த பொருளை நீ தொடக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். நமக்கு அடுத்த செக்ஷன் கற்றுக் கொடுத்தது. அப்போ எமோஷன் ஆகிறது, சென்டிமெண்ட் பண்ணுறது, நம்ம நம்மளை வேற மாதிரி பார்த்துக்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அங்கிருந்து மறுக்கப்பட்டுருச்சு. அப்போ நம்மளை யாருன்னு தெரிஞ்சோடனே நம்ம என்னத்துக்கு வந்தோமோ, என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை அவர் என்ன சொன்னார், எவ்வளவு நாள் தியானம், எவ்வளவு நாள் கலை, எவ்வளவு நாள் உபதேசம், எவ்வளவு நாள் காடுகள், எவ்வளவு நாள் போனல, இதெல்லாம் எதுக்குன்னா உன்னை யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, நீ இப்போ வேலை செய். அந்த வேலை என்னன்னா எல்லாம் தெரியுது, யாரு எதற்காக. இப்போ தெரியாத ஆளு இந்த அம்மா இருக்கு, யாருன்னே தெரியாது. இந்த மட்டும் என்னம்மா நீ அங்கே ஒரு குருநாதர்கிட்ட போனாங்க, தியானம் 10 வருஷம் கற்றுக்கிட்டாங்க, இப்போ 2 வருஷம் வந்தாங்க, உங்களை பார்த்தோன்னே உங்கள் கேட்டுட்டு இங்கேயே இருக்கங்க, நான் என்ன பண்ணுறது, நான் இறைவனை பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்குமா பார்க்காதான்னு நமக்கு தெரியும். அப்போ அது ஏன் இப்படி பேசுது, யார் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுனால அதை எப்படி பக்குவமாக வழி நடத்தணுமோ அப்படி தான் நம்ம வழி நடத்தணும்.
இதுதான் விஷயம். இப்ப இதனாலதான் என்கிட்ட மிகைப்படுத்துதல் இல்லை, இதனாலதான் யாரையும் தக்க வச்சு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னது காரணம்னா, இந்த பொருள் எங்க போனாலும் இங்கதான் வரும். எங்க போகுது அந்த பொருள் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதோடைய சூழல் தெரிஞ்சதுனாலதான் நம்ம எல்லா இடத்துக்குள்ளேயும் அதை நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்க அதை கொஞ்சம் அதை நீங்க கொஞ்சம் பார்த்து செயல்பட கத்துக்கணும். அப்ப உங்களுக்குள்ள மீண்டும் நான் சொல்றேன், அந்த மறைப்பு எடுக்கிற வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருக்கும் சவால் காத்திருக்கு. இந்த நாட்டுடைய தலைவருக்கு தலைவர்னு தெரியும், எதனால தலைவர்னு தெரியாது, ஏன் தலைவர் ஆனார்னு தெரியாது. திறமை லக்கெல்லாம் சராசரி மனிதன்ட்ட வச்சுக்கலாம். என்ன மாதிரி ஆட்கள்லாம் லக்கு, திறமை, டேலண்ட்டு, அந்த கிரகத்தோட விஷயம் எல்லாம் நாங்கள் பார்க்கணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் தலைவன் ஆனேன்னு எனக்கு தெரியும். 1.5 கோடி தொண்டன், 2.5 கோடி தொண்டன், 3 கோடி தொண்டன்லாம் அதெல்லாம் உங்கள் கதை, உங்கள் கட்சிக்காரனுக்கு. எங்களுக்கு அது கிடையாது. நீங்கள் யார், ஏன் தலைவன் ஆன, ஏன் அந்த சீட்டில் உட்காந்துருக்க, எனக்கு தெரியும். அதே மாதிரி அதை உங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களை யாருன்னு தெரியாத பட்சத்தில், உணராத பட்சத்தில் நீங்கள் அது உணர்ற வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், களத்தில் நின்று போராடணும். வலிமையா ஒரே சிந்தனைக்குள்ள, ஒரே கொள்கைக்குள்ள உண்மையா நீங்க உண்மையா நிற்கணும். சமூகம் உண்மையா இருக்கணும், குருநாதர் உண்மையா இருக்கணும், ஆசிரமம் உண்மையா இருக்கணும். ஒரு மரத்துல மலைக்கு ஒதுங்குறீங்க, அந்த மரம் உண்மையா இருக்கணும் நீங்க நம்ப கூடாது. மழை பெய்யுது, மலையில நனைஞ்சு போறீங்க, இடி இடிக்கிறதுக்கோ இல்ல மலையோ உண்மையா இருக்கணும் நீங்க நம்ப கூடாது. நீ உண்மையாரு, அந்த மலை துளியோ உன்னை என்ன செய்யணுங்கிறது உன்னுடைய உண்மைக்கு அது காட்டுற வேற விஷயமா இருக்கும். அப்போ நீ ரோட்டில் நடக்கும்போது, ஆட்டோவில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, விமானத்தில் போகும்போது சுற்றி இருக்கிறவன் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்காத, நீ உண்மையாக இரு. அப்போ அந்த சூழல்களில் நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழலில் நீ வேற ஒரு வடிவத்தை நீ காணுவ. பார்த்துக்கணும். தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ சாமானியமாக நம்ம உடல் ஒத்துழைக்காது. ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். நீ என்ன சூப்பர் தியானம் வேணாலும் பண்ணு, இந்தியாவில் எந்த மூலையில் வேணாலும் எந்த குருக்கிட்ட வேணாலும் தீட்சை வாங்கிட்டு தியானம் பண்ணு, உடலில் ஒபாமையை நீ சந்திச்சே தீரணும். புரியுதா? என்ன ராமகிருஷ்ணரை, அந்த ஆனந்தமயி, இவங்களெல்லாம் பல்லு வாயெல்லாம் பார்த்தோன்னா பஞ்சராகி இருக்கிறதுக்கு காரணம் அலைவரிசைகள் தீவிரமாகி உள்ள கரையம் எப்படி அரிக்குமோ அந்த மாதிரி அரிச்சு எரிஞ்சிரும். உள்ள தீவிரம் அதை இப்போ என்கிட்டலாம் என்ன பெரிய குவாலிட்டி அப்படின்னு கேட்டினா, நான் மாரியம்மன் கோயிலில் சாமி ஆடுற மாதிரி ஆட மாட்டேன். எத்தனை அலைவரிசை உள்ளே இறக்குனாலும் அதை சமன்படுத்துகிற அந்த கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது. நீ ஆடுவ தியானத்தில், இப்படி இப்படி ஆடுவ, இப்படி இப்படி பண்ணுவ, இதெல்லாம் இந்த பாய்ச்சாலாம் இங்கே இருக்காது. எந்த சக்தி இறக்குனாலும் சரி அப்படி நிற்போம். அதுதான் சமன் பண்ணுறது. அதுக்கு தான் பல நாள் போராட்டம். ஹீட்டாயிருச்சு, உடம்பு சூடாயிருச்சு, உடம்பு அதாயிருச்சு, இதாயிருச்சு, மளிகை கடைக்காரன், லாண்ட்ரி கடைக்காரன் மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா நீ இந்த தியானம் பண்ண லாய்க்கு கிடையாது. ஒரு தியானம் பண்ணுறவன் காடு வெட்ட ஒருத்தன் காட்டுக்குள்ளே போகிறான், மரத்தை வெட்டுறவன் இல்லை காட்டுக்குள்ளே இருக்கிறவன், அந்த காட்டை தரவா தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான். காட்டுக்குள்ளே காட்டு தான் உனக்கு வாழ்க்கைன்னு காட்டுக்குள்ளே கொண்டு ஒருத்தனை விட்டாச்சு. அவன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அது கடகடன்னு. இன்னொரு காட்டில் இருக்கிறவன் பார்த்து ஏன்டா ஓடி வரேன்னா, அங்கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கடிச்சு ஓடி வந்தேன், பட்டார்னு ஒரு விட்டான். ஏன்டா காடே கதின்னு வாழ்கிறவன் காட்டில் பல சத்தம் வரும், பல செயல் வரும், சிங்கமே எதிரில் வரும். சிங்கத்தை சண்டை போடுற இடத்துல சண்டை போட்டு தான் ஆகணும். இந்த காட்டுக்குள்ள சின்ன சலசலப்பை பார்த்து பயந்தனா நீ இங்கே வாழ தகுதியில் ஓடி போயிடுறா. அதே தான் தியானம் பண்ணுற. நீ குரு கிடச்சிட்டாரு, அவரை பிடிச்சிக்கிட்டு கோயிலில் உண்டியல் குளுக்கிற மாதிரி உடம்பு ஹீட் ஆகுது, உடம்பு இதாகுது, உடம்பு அதாவது. எல்லாம் தியானம்னா என்ன, அது ஆக தான் செய்யும். அதை கண்டுபிடிக்கிற சூட்சமத்தை தெரியலன்னா நீ ஏன் தியானம் பண்ற? புரியுதா? சொல்லு, நீ ஏன் தியானம் பண்ற? அந்த சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும்ல, களத்தில் நிற்கணும்ல, போராடணும்ல, அந்த வலிமை வேணும்ல. அப்ப என்ன நம்பிக்கை அடிப்படையில் செய்யக்கூடாது. ஜண்டா வாழ்க்கை அப்படிதான் நிற்கணும். ஒவ்வொரு கணவன் மனைவி வாழ்க்கையிலும் குழந்தை வாழ்க்கையில யார்கிட்டையும் சந்தோஷம் கிடையாது. ஆனா கடந்து நம்பிக்கையோட நிற்கிறீங்கல்ல, அதே தான் இறைவன். அங்க புலம்புறது, அங்க செய்யறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது. அப்ப எல்லா மனித உடல்லையும் தியானம்னு ஒண்ணு வந்தா ஒரு உஷ்ணம், அது வெப்பத்தால உருவாகுது. அப்ப உடல் பாதிப்பு வரும், உடல் துன்பம் வரும். அதை
உடலை சரி செய்யணும். சாப்பாட்டு முறைகள்ல, தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்திலையும் தான் உடலுக்கு பர்சனல் டாக்டர் அவனா மாறணும். அவன் மாறணும். பிரத்யேகமா அவங்க அம்மா வந்து சாமியார் பையில உட்காந்துருக்கவனுக்கு டீ போட்டு கொடுப்பாளா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரி ஓடி வந்து ஐயோ நீங்க சாமியார் ஆயிட்டீங்கன்னா என் வாழ்க்கையை மாற்றி விட்டுருவீங்கன்னு அவன் வந்து உனக்கு ரசம் வச்சு கொடுப்பாளா? அப்போ ஒரு குரு என்ன சொல்லுவான், டேய் உன்னை தூக்கி போட்டது எதுக்குடா போட்டேன்? எல்லாத்துலையும் களத்துல நீ நின்று போராடுவங்கிறதுக்காக தான் உன்னை போட்டேன். சின்ன சின்ன விஷயம் வெப்பமாயிருச்சு, சூடாயிருச்சு, காதுல சூடு, மண்டையில சூடுன்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன மூலிகை விற்க வந்த வைத்தியராடா நான்? ஒரு குருன்னா என்ன? நீங்க அத்தனை பேர் எவனாவது திருமூலரை பார்த்துருந்தா அப்படி பேச மாட்டார். எவனாவது மாணிக்க வாசகனை பார்த்தா அப்படி பேச மாட்டான். ஏன்னா மாணிக்க வாசகன் திருமூலர்லாம் நெருப்புடா, பார்த்தது கிடையாது. எவனும் பார்த்துருந்தா பேச மாட்டான், பாடவே மாட்டான், பயந்து ஓடி போயிடுவான். பார்க்காத தைரியத்துல தான் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அவன் பாட்டில் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. திருமூலரை பார்த்தானா பேசுவானா? அவன் நெருப்பு, அவங்ககிட்டலாம் உட்காந்து பேச முடியாது, சுட்டு எரிச்சிருவான். அவன் இப்படி பார்த்தா போதும். அவங்ககிட்ட போய் சுவாமிஜி நீங்க அந்த தியானத்தை இந்த வழியா அப்படி போய் இப்படி மேலே ஏறி அப்படி வந்து அங்கனே நின்றுக்குது, அது என்ன சுவாமிஜி அப்படின்னா அங்கேயே உன்னை எரிச்சு புஷ்பமாக்கிடுவான். அவன்கிட்டலாம் போய் கேட்க முடியாது. அவனை நீங்க வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நீங்க பார்த்தது எல்லாம் இந்த தேரி குரூப்புகளில் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எவனாவது உண்மையான ஒரு குருநாதர் குரு பரம்பரையிலேருந்து வந்திருப்பான அவங்ககிட்டையும் போய் உட்காந்து இந்த சக்கரத்துலேருந்து ஏறி அந்த சக்கரத்துக்கு வர முடியுமா? ஒருத்தர் கேட்குறாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நான் வாழ்க்கையில் பல நாள் துன்பப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 சக்கரம் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த 4-5 சக்கரத்தை முடிச்சிட்டாங்களாம் அவங்க தியானத்தில். இன்னும் 2 சக்கரம் இருக்குது, அந்த 2 சக்கரத்துக்குள்ள வேலையை முடிச்சுட்டு நீங்கள் நல்ல குருன்னு தெரியும், ஆனால் அந்த 2 சக்கரத்தை பேலன்ஸ் வச்சுட்டு வரக்கூடாது, அதை 2ஐயும் முடிச்சுட்டு நான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இது என்ன கடையில் வந்து பாமாயில் வாங்கி வாழைக்காய் வாங்கி சீவி வந்து கடல மாவில் பச்சி போடுற வேலையா? சக்கரங்களை இந்த சக்கரங்களை இப்படி கலப்பி விடுங்க, அந்த ஏண்டா ஒரு 2 சக்கரம் 3 சக்கரத்துக்கு மேலே வேலை செஞ்சா நீ வீட்டிலே குடியிருக்க மாட்டாடா, உதறி இருப்படா. அந்த வேட்டி எப்படி உதற மாதிரி உதறி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்படா. உன்னுடைய யாருன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா சங்கிலியெல்லாம் கலட்டி ஆகாயத்தில் பறக்க விட்டுருவார், தங்கமாது கிங்கமாதுன்னு போயிட்டு இருப்பார். புரியுதா? ஆப்போசிட்ல எவனாவது வந்து மகனே அப்படின்னு உன்னை பெத்த தகப்பன் கூப்பிட்டா கூட சொம்பு எடுத்து அடிச்சிருவேன். நீ யாரா, நீ நானும் வந்தது, நீ பெத்த என்னை வளர்த்த, அவ்வளோதான், உன் பணி முடிஞ்சு தள்ளுங்கிட்ட அப்படின்ட்டுருவேன். ஒரிஜினல் தெரியாதனால தான் அப்பா அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்துட்டு அவருடைய உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்க. ஒரிஜினல் தெரிஞ்சுன்னா ஹலோ நீங்கள் என்னை பெற்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியும், நீங்கள் நானும் இவ்வளோ நாள் இருந்தது என்னன்னு தெரியும், ஓகேவா, ஒரு நாள் சந்திப்போம், என்ன நீ பெற்றதுக்கு உனக்கான ஆசீர்வாதம் வந்து சேரும் அப்படின்னு ஒரு கையை தூக்கி காட்டுவான். நான் அப்பாடா, அப்பாவுக்காக தான் கை, பெற்றதுக்காக, நீ எனக்கு அப்பம் கிடையாது, மேலே அப்பா இருக்கும், ஆகாயத்தில் வர்றேன், சந்திப்போம், அடுத்த பிறப்பில் சந்திப்போன்னு போயிட்டே இருப்பான். இவன் என்ன சொல்லுவான், கிறுக்கன் ஆகிட்டானே என் பிள்ளை, என்னன்னே தெரியலங்க, நல்லா தாங்க இருந்தான், லூஸ் ஆகிட்டாங்க, அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நான் தாங்க அவனை தூக்கிட்டு கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வயிற்று வலியில் துடிச்சிட்டு கிடந்தப்ப நான் தாங்க அங்கே வில்லுன்னு கடந்து உதிச்சு அவனை பெற்க அவ்வளோ கஷ்டப்பட்டுங்க. இப்போ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. என்னங்க அப்படியே இந்த பயிலெல்லாம் இப்போ சரியில்லைங்க, இந்த சிவன் பாட்டெலாம் கேட்டு ஒரு மாதிரியா கிறுக்கு பிடிச்சி அலையிறாங்க அப்படின்னு அவர் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பார் இவருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு நாள் உகந்த நாளில் செத்து போயிடுவான் அவங்க அப்பன். அவன் வந்து நிற்பான், பயங்கரமாக வந்து நின்று ஒரு பெரிய வேலையை பார்த்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருப்பி போவான். அப்போ அவங்க பக்கத்தில் என்னோட சாமிஜி அந்த அவருக்கு வந்து கொல்லி வைக்கிறது எப்படி திரும்பி பார்ப்பான், அவங்க ஓடிடுவாங்க. இதெல்லாம் உண்மையான செயல் சொல்கிறேன். இப்போ நீங்களாம் சத்தியமாக சொல்கிறேங்க, உண்மையை தெரிஞ்சுன்னா ஒரு பேர் வீட்டுக்கு போக மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு போவீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறலாம் உங்கள் வீடு கிடையாது, நான் எழுதி தர்றேன், இது உங்கள் கோயில்பட்டி இல்லை திருநெல்வேலி இந்த பக்கத்தில் இதெல்லாம் உன் வீடா? உனக்கு தெரியுமா? நீ இந்த ஊருக்காரன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. வேற வழி இல்லாமல் வச்சு தற்காலிகத்துக்கு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க. கேரளாவில் லாட்டி சீட்டு அடித்து விட்ற மாதிரி உன் வாழ்க்கையில் தெரியாமல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. தெரிஞ்சுட்டு நீ போக மாட்டப்பா. நான் என்ன சொல்கிறது, நீ போயிடுவ, உன் இடத்த நோக்கி போவ. நான்லாம் அங்கே வந்து உன்னை நான் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது, போய்கிட்டே இருப்பேன் நீ பாட்டில். அதுதான் விஷயம். தெரியாதனால தான் நிறைய குருமார்கள் கட்டி போட்டு நிறைய பேருக்கு தியானம், அந்த தியானம், இந்த தியானம், 48 நாள் கிளாஸ், 58 நாள் கிளாஸ். தெரிஞ்சால் சொல்ல முடியுமா? தெரிஞ்சால் செய்ய முடியுமா?
எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் ஒரு ஒரு குரு வந்து ஒரு பார்வையில் பார்த்து ஒருத்தனை உட்கார வைப்பார். ஒரு குகையில், டேய் அங்கேயே உட்காந்துடுறா, அங்கே உட்காந்துடுறா அப்படின்ட்டு அவர் பாட்டில் போயிடுவார். அவன் அங்கேயே உட்காந்துருப்பான். ஒரு பல ஆண்டுகள் கழித்து கண் முழிச்சு பார்ப்பான். சரி, அவர் ஏன் கண்ணு முழிச்சு பார்த்தானா அவன் பெரிய சக்தியாக இருப்பான். எப்படா நம்ம உட்காந்தோம்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி உட்காந்தோன்னு கண்ணு முழிச்சு பார்ப்பான். எப்படா அப்படி மாறணும்னா அவர் சொன்னார் பாருங்க, ஒத்த வார்த்தை, இங்கே நான் உட்காந்துடுறான்னு. அதில் நம்ம வந்து அந்த இடமே பாதுகாப்பாக போயிடும். அவன் சொன்ன ஒத்தே வார்த்தை தாங்க, அங்கே உட்காந்துடுறான்னு சொன்னது. அந்த இடமே பாதுகாப்பாகி அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான் பாருங்க. 15 ஆண்டுகள் ஓடி போச்சு. ஏன்னா 15 நிமிஷத்துல கண்ணு முழிச்ச மாதிரி கண்ணு முழிச்சு பார்ப்பான். இதெல்லாம் எப்படி? இப்போ அவன்கிட்ட போய் நான் ஆக்னியா சக்கரம் வரைக்கும் வந்துட்டேன், நீங்கள் என்ன அடுத்த சக்கரத்தை என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, அவன் உண்மையான குரு என்ன பண்ணுவான்னா அவனை கொன்றுவான். நீ இந்த மாதிரிலாம் பேசாதடா. இதெல்லாம் எவன் பேசுவான்னா தெரியாதவன் பேசுவான். அந்த குருவை தெரிஞ்சவன் போய் ஆக்னியா சக்கரம் பாக்னியா சக்கரம்னு சொல்லுவானா? அவர்கிட்ட போய் சொல்லுவானா? சொல்ல முடியுமாங்கிறேன். சிவனை காணாத வரைக்கும் ஓகேங்க, சிவனை கண்டவன் போய் சிவன்கிட்ட போய் நீங்கள் அந்த நெற்றிக்கண்ணை பற்றி கொஞ்சம் விளக்குங்கன்னு போய் சொல்லுவானா? கேட்க முடியுமா? இப்போ நிறைய சித்தர்களில் வாழையை கண்டு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க சொல்லுங்க? ஏன் அழுகுறாங்க? அந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில் பார்த்துட்டான். உன்னை நான் பார்த்து அழுகுதான் முடியும், அவங்ககிட்ட விவாதிக்கலாம் முடியாது. புரியுதா? அதான் அழுகுறான். இப்போ இறைவனை நாராயணனை சிவனை கண்டுட்டு அழுகுறாங்க. ஏன்டா அப்படி அழுகுறீங்கன்னா, ஐயோ பார்க்க முடியாதுங்க, உங்களுக்கு தெரியாது, நம்ம ஊரில் இருக்கிற திருப்பதியில் இருக்கிற நாராயணன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நாராயணன்னா நம்ம பேசிக்கிட்டே கிடக்கலாம். நாராயணா அது கூட இது கூடன்னு கேட்கலாம். உண்மையான நாராயணனை பார்த்தா கிட்ட நிற்க முடியாதுங்க, அனல் சுட்டி எரிச்சிருங்க. நம்ம போய் அப்படி அப்படி அப்படியே நின்னோம்னா அப்படியே இதாயிருவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து அதெல்லாம் உணர்ந்து ஒரு பணியை செய்யணும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கன்னா, நம்மளை யாருன்னே நமக்கு தெரியாது, நம்மளை மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் நம்ம வருவோம். அதுக்கு நாம் உண்மையாக இருந்து ஒரு களத்தில் நின்று ஒரு பணி செய்வோம். பல ஆண்டுகள் கூட ஆகட்டும். இந்த தேசத்தில் ஒரு வரலாறு நீ படைக்கணுமா வேண்டாமா? ஒரே நாளில் நீ பெரிய உன்னை உணர்ந்து என்ன பண்ண போகிற? இந்த ஆகாயத்தில் இருக்கிற உன்னை மாதிரி நிறைய அனுபவம் பெற்றவன் என்ன பண்ணுவானா, நீ பல ஆண்டுகள் போராடுறல, உன்னை பார்த்து மெய் சிலுப்பான். ஒரு நாள் வருவான், சே நீலாம் உண்மையான ஆளியா, இத்தனை ஆண்டுகள்ல மனித பிறப்புல எத்தனை மனிதன்கிட்ட லோல் போட்டு லொங்கு போட்டு நீ அனுபவம் பெற்றுட்டல்ல, நீ பெரிய ஆள்றாமா. அதை சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களை எவனும் வளர்த்து விட மாட்டான், உங்களை கெடுக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பான். அதுல நீ ஜெயிக்கணும். அதுதான் சவால். அதை விட்டுட்டு நீ வந்து ஏதோ யாரோடைய நிழல்லையோ யாரோடைய செயல்லையோ வந்துருவேன் அப்படின்லாம் நினைக்க கூடாது. நினைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்க கூடாது. வடலூர்ல ராமலிங்க சாமி இருந்தாரு. அவர் அங்கேயே வந்து உட்கார்ந்து இருக்காரு. வேலையை கொடுத்துட்டாரு, என்ன என்ன அறிஞ்சு வா. எத்தனை பேரு அருள் பெருஞ்சோதி அதில் பெருஞ்சோதினா எல்லா இடத்துலையும் போய் ராமலிங்க சாமி அப்படி தோன்றி காட்சி கொடுக்குறாரா என்ன? அவர் என்ன சொல்றாரு? நீ வா, நீ வந்தாய் என்றால் உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்ப அந்த வலிமையோட போராடி வர வேண்டியது உன்னோட செயல். நீ களத்தில் நின்று போராடு, அதுக்கப்புறம் உனக்கு உதவ வேண்டியது என்னோட வேலை. நீ களத்திலே நின்று போராடாம உனக்கு வந்து எப்படி உதவி செய்ய முடியும்? நீ சொல்ற வேலைகள்லாம் ரொம்ப ஒரு மனித தன்மையிலே இருக்கு. ஏதாவது வந்து நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதனால இதை பார்த்துக்கங்க. இந்த சந்திப்புகள், இந்த விஷயங்கள், அதுதான் நீங்க தீட்சை கொடுக்கணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சந்திக்கப்படணும். இந்த சந்திப்புக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கு, 1000 உண்மைத்தன்மைகள் இருக்கு. புரியுதுங்களா? வெட்ட வெளியில இந்த அண்ட சராசரத்துல அனுமதியோட எத்தனையோ உயர்ந்த சக்திகளுடைய ஆற்றலோட அதுங்களோட அனுமதியோட தான் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப ஒட்டுமொத்தமான எத்தனையோ பேர் அனுபவம் வாய்ந்தவங்க இந்த இந்த நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப எத்தனை பேருடைய கண் பார்வையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்க அதை வந்து உணர்ந்து செயல்படுங்க. ஒரு நாள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த செயல்பாடுகள் வேற வடிவத்துக்குள்ள மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க நல்லதான் பார்க்க தான் போறீங்க. நாளைக்கு இன்னும் சில மாதங்களுக்குள்ள என் கூட இருந்த ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில வரலாறுன்னு உன் பக்கத்து வீட்டுக்காரனோ எழுத்த வீட்டுக்காரனோ உன்கிட்ட வந்து சொல்லதான் போறான். நீ காதால கேட்க தான் போற. இவருடைய பயணம் பண்ணீங்க, இவருடைய இருந்தீங்க அப்படின்னு அவன் உன் பெருமையை அவன் பாடுவான்.
புரியுதா? அவன் வந்து சொல்லுவான், நீங்கெல்லாம் இருந்திருக்கீங்களாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அன்னைக்கு நீ கேட்டுக்க. புரியுதா? அதனால ஒரு நல்ல செயலை, நல்ல வடிவத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகளை பாருங்க. எல்லா சூழல்லையும் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு தான் நம்ம இந்த சந்திப்புகளை நிகழ்த்தி இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து என்கிட்ட பேசணும், என்கிட்ட இருந்து இது கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஏன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? நான் உங்களை மாதிரி இல்லை. பூஜை ரூமு தனியா, பெட்ரூமு தனியா வச்சுக்கிற ஆள் நான் கிடையாது. எங்களுக்கு பெட்ரூமும் ஒன்று தான், பூஜை ரூமும் ஒன்று தான். அப்படி என்னன்னா கடவுளை வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையுமே நாங்கள் செய்வோம். புரியுதா? நாங்கள் திருடுறதுக்கு ஒரு அறை, சாமி கும்பிட்றதுக்கு ஒரு அறைன்னு வச்சுக்கிற மனித ஆள்கள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னை உருவாக்குனவன் கடவுள், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவன் கடவுள், என்னையும் என் மனைவியும் சாந்தி முகூர்த்தத்துக்கு அமுச்சு வச்சவன் கடவுள், என்னையும் என் மனைவியை இணைத்து வச்சவன் கடவுள், எனக்கும் என் மனைவிக்கு குழந்தையா பிறக்கிறதுக்கு உதவியா இருந்தவன் கடவுள். அப்புறம் நான் பெட்ரூம்ல சாமி படத்தை வைப்பேனா, தனி ரூம்ல வைப்பேனா? சொல்லுங்க. அப்ப மனிதர்களாக நீங்க உங்களை உணர தெரியாத நீங்கனாலதான் பெட்ரூம் தனியா இருக்கு, சாமி ரூம் தனியா இருக்கு. இதை உணர தெரிஞ்சுட்டீங்களே, இறைவனாலதான் படைக்கப்பட்டோம், இறைவனாலதான் இந்த வாழ்க்கை, இந்த கட்டில், இந்த விஷயம் எல்லாமே இறைவனாலதான். அப்ப இறைவனால இருக்கும்போது என்ன இருக்கும்? இறைவன் இல்லாம நடக்குமா? இறைவன் இல்லாம ஒரு பெண்ணு வந்துருச்சா? உங்க கழுத்துல கிடக்கிற தாலி இறைவன் இல்லாம வந்துருச்சா? அவனுக்கு தெரியாம நடந்துருமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? மறைமுகமாக சில செயலை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு துன்பம் துயரம்னா வெளிப்படையா வந்து தனியா கடவுள்கிட்ட கேட்குறீங்க. புரியுதுங்களா? அப்ப கடவுள் வந்து நீங்க சாப்பிடும்போது வரணும், ஆஸ்பத்திரி போகும்போது வரணும், பேங்குக்கு லோனுக்கு போகும்போது வரணும், உங்களுக்கு துயரம்னா வரணும். நீங்க உங்க பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு நைட்ல போயிட்டு உங்க பெட்ரூமுக்கு போயிட்டீங்கன்னா நாங்க வரக்கூடாது. ஐயோ நீங்க அந்த பக்கம் வந்துடாதீங்க, நாங்க இங்க போறோம், நீங்க வராதிங்க, நீங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு நாங்க வந்து ஐயோ வெளியிலே உட்காந்துருக்கோம், நம்ம பையன் உள்ள இருக்கிறாருங்க, நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு நாங்க வந்து அங்க இருந்துக்கணும், 3வது ரூம்ல இருந்துக்கணும். நீங்க அதுக்கப்புறம் வந்து காலையில குளிச்சுட்டு அப்படியே மங்களமா அந்த ஈரத்தோட ஒரு முறுக்கு தலையில போட்டுட்டு அப்படி வந்து எங்களுக்கு ஒரு சூடத்தையும் இப்படி பத்தியும் காட்டணும்னா கடவுள் நீங்க வரலாம், இப்ப நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க வரலாம். ஆனா நாங்க உடனே வந்து ஐயோ நீ இப்ப ரெடி ஆயிட்டியா, பார்க்கவே மங்களகரமா இருக்க, ஓகே நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு நாங்க கேட்கணும். இது என்னங்கடா? எவனாவது உணர்ந்திருக்கீங்களா வாழ்க்கையில? எவனாவது என்னைக்காவது யாராவது உணர்ந்திருக்கீங்களா? அந்த கடவுளுக்கே தெரியாம போய் நீனும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா எப்படா கடவுள் மாதிரி புள்ள பிறக்கும்? எப்படா ஞானவான் பிறப்பான்? உன்ன மாதிரி உன் பொண்டாட்டி மாதிரி தான்டா உனக்கு புள்ள பிறக்கும். ஒன்று பையன் பிறப்பான் இல்லை பொண்ணு பிறப்பான், உங்க 2 பேத்து மாதிரி தான் பிறக்கும். எங்களை மாதிரி இறைவன் மாதிரி ஒரு குழந்தை வேணா நாங்களடா களத்துல இருக்கணும். என்ன இது லாஜிக்? இது எப்ப மாறும்? தயவு செய்து உங்க வீட்லயாவது பெட்ரூம்ல வைங்கப்பா சாமி போட்டாவ. கடவுளுக்கு எல்லாம் வந்து கடவுளுக்கெல்லாம் உலகம் அண்டம் பாவன், அண்ட சராசரத்தையும் தெரிஞ்சவன் பாவன், படைச்சவன் பாவன், உங்களை படைச்சவன். உங்களை படைச்சவன்னா உங்க உறுப்புகளையும் அவன் தான்ப்பா படைச்சான். அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் கிடையாதுப்பா. அது டெல்லியில தனி டிபார்ட்மெண்டா என்ன அது? அதெல்லாம் பார்த்து உணர்ந்து ஒரு வேலை செய்யுங்க. இறைவனுக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையாது, ஒரு துளி கூட அசையாது. யாரால செஞ்சிட முடியும் இறைவனுக்கு தெரியாம ஒரு பணி? அதனாலதான் அண்டமா இருக்கிறான். வெட்ட வெளிங்கிறது அதுதான். நடுநிலையாக இருக்கிறேன், என்றும் விழிப்போட இருக்கிறேன், என்னைக்குமே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது தான் வெட்ட வெளி.